தமிழகத்தின் நதிகளை தேடி நாம் கடந்த 4 மாதங்களாக பயணித்து வருகின்றோம். கூவம், அடையார், கொசஸ்தலையார், பாலார், தென்பெண்ணையார், காவேரி போன்ற நதிகளின் கதைகளை விரிவாக பார்த்து வந்துள்ளோம். அந்த வரிசையில் இன்று முதல் அடுத்த 4 வாரங்களுக்கு நமது முழு கவனமும் வைகை நதி மீதுதான். மத்திய தமிழகத்தின் நீர் அடையாளமாக திகழ்கிறது வைகை நதி. எல்லா நதிகளின் நீரை நம்பி பல உயிர்கள் வாழ்ந்து வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. வைகை நீரும் அப்படித்தான். அதிலும் கூட மிகவும் வறண்ட மத்திய தென்கிழக்கு தமிழகத்தின் ஒரு நீர் விடிவாக வைகை நதி திகழ்கிறாள். இந்த வைகை நதியை அதன் பிறப்பிடமான வெள்ளிமலையில் இருந்து ராமேஸ்வரம் அருகே அழகன்குளம் வரை பின்தொடர உள்ளோம். வானுயர்ந்த மலைகளில் உருப்பெற்று வெள்ளியோடையாய் பயணித்து வைகை அணை கடந்து பாண்டிய தலைநகர் மதுரை தொட்டு சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் வறண்ட கிராமங்களுக்கு நீர் சேர்க்கும் இந்த நதியை தேடிய ஒரு பயணம் இது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு அபூர்வமான இயற்கையின் படைப்பு. குஜராத் மாநிலத்தில் தொடங்கி மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என்று 6 மாநிலங்களை கவர்ந்து இந்த மாநிலங்களில் ஓடக்கூடிய ஏறத்தாழ பெருவாரியான நதிகளின் பிறப்பிடங்களை கொண்டுள்ளது இந்த மலைத்தொடர். வைகை உருபெறும் இடத்தை தேடிய நமது பயணம் தொடங்கும் இடம் தேனி மாவட்டம் மேகமலையில். மேகமலை, வெள்ளிமலை என அடர்ந்த காடுகளை கொண்ட உயர்ந்த மலை பிரதேசத்தில்தான் வைகை நதி உருபெறுகின்றது. மூல வைகை என்ற பெயருடன் பல மலை ஓடைகளின் சங்கமமாக இந்த நதி தனது பயணத்தை தொடங்குகிறாள். எங்கு பார்த்தாலும் பச்சை புல்வெளிகள், உயர்ந்தோங்கி நிற்கும் மரங்கள், கரும்பாறை மலைகள், அந்த மலைகளை தொட்டு செல்லும் வெண்மேகங்கள் என ஒரு அதிசயமாக இந்த பகுதி திகழ்கிறது. இந்த மலை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் இங்கு ஏலக்காய், தேயிலை, காப்பி கொட்டைகள் என மலை பிரதேச பயிர்கள் விளைக்கப்பட்டு அமோக லாபம் ஈட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு தனியார் வசம் இந்த தோட்டங்கள் வந்தன. மேகமலையை மையமாக வைத்து ஒரு புலிகள் சரணாலயம், பாதுகாக்கப்பட்ட வன உயிரின சரணாலயம் அமைக்க திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த காட்டுப்பகுதியில் சிறுத்தை, யானை, புலி, மான் மட்டுமின்றி பல அரிய வகை பட்டாம்பூச்சிகள், பறவைகள், பாம்பு என்று ஒரு பல்லுயிரின காடாக இந்த பகுதி திகழ்கிறது. நீர்வீழ்ச்சிகள், மலை ஓடைகள் என்று எங்கு பார்த்தாலும் வெள்ளி ஓடைகளாக காட்சி அளிக்கின்றது இந்த பகுதி. மேகங்கள் தொட்டு செல்லும் வெள்ளி போல் மின்னும் மலைகள் இவை. தமிழக கேரள எல்லையாக இந்த மலைப்பகுதி அமைந்துள்ளது. மேற்கே கேரளா, வடக்கே தேனி, கம்பம் பள்ளத்தாக்கு, தென்கிழக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் என சூழப்பட்டுள்ளது இந்த மலைப்பகுதி. மலைகளின் மேற்கே பெய்யும் மழை ஏன் கிழக்கே பெய்யவில்லை என்ற கேள்வி கோவை முதல் ராஜபாளையம் வரை மேற்கு தொடர்ச்சி மலையோர கிழக்கு பள்ளத்தாக்கு பிரஜைகளுக்கு என்றுமே உண்டு. அதற்கான விடையை இந்த பயணத்தில் நாம் நேரில் பார்த்து புரிந்து கொண்டோம். கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீச ஒரு உயர்ந்த சுவர் போல் நிற்கும் இந்த மலைகளில் 2 காற்று சுழற்சிகளும் தடைப்பட்டு நிற்க நீர்ப்பதம் அதிகம் சுமந்து வரும் மேற்கு காற்றுப்படை மழை மேகங்களாக மாறி மேற்கு பகுதிகளில் மழையாய் பொழிகின்றது. கிழக்கு பகுதி காற்றுப்படை ஈரப்பதத்தை இழந்து வெப்பத்தை மட்டும் தக்க வைத்துக் கொள்வதால் அனலாக மாறுகின்றது. இந்த புவியியல் அபூர்வம் நம் கண்முன்னே நிகழ்ந்து ஒரு பகுதியில் மழையும் மற்றொரு பகுதியில் கடும் சூடும் நிலவுவதை நாம் உணர்ந்தோம். மேகமலை, வெள்ளிமலைக்கு அனைவராலும் எளிதில் சென்று வர இயலாது. தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பெரும்பகுதி காடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட மனித நடவடிக்கைகளே உண்டு.
வைகை நதியின் உற்பத்தி குறித்து புராண கதைகள் ஒருபுறம் இருக்க, பலத்த மலை பிரதேசங்களில் ஒன்றான கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் பின்புறம் இருக்கும் இந்த மலைகளில் பொழியும் மழைதான் வைகை ஆற்றின் நீரோட்டத்துக்கு முக்கிய மூலதனம். எல்லா மழை சார்ந்த நதிகள் சந்திக்கும் துயரம் வைகைக்கும் உண்டு. அதிக அளவு வெட்டப்படும் மரங்கள், காடுகள் அழிப்பு, மண் சரிவு, மணல் திருட்டு, மலை ஓடைகளை தனியார் திசை திருப்புவது என எத்தனையோ மனித தவறுகளை கடந்துதான் இன்றும் வைகை நதி ஒரு ஆறாக ஓடுகிறாள். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த அடர்ந்த காடு, உயர்ந்த மலைகளை புரிந்து கொண்டு பாதுகாத்தால் பயனடைவது நாம் தான் என்பதை நாம் ஏன் உணர மறுக்கின்றோம் என்ற கேள்விதான் எழுகின்றது. இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை அழிக்க நமக்கு வரும் எண்ணங்கள் நம் அழிவுக்கு நாமே வித்திட்டு கொள்ளும் செயல் என்பது நன்றாக புரிகின்றது. இந்த சிந்தனைகள் பெரிய கவலையாக மாறாமல் தடுப்பது இங்கு நிலவும் அமைதியும் கண்முன் நிற்கும் காடுகளும் தான். இந்த அபூர்வமான மலைப்பிரதேசத்தில் தான் வைகை நதியின் பயணம் தொடங்குகிறது. இங்கிருந்து பாயும் நதியின் பயணத்தில் நாமும் இணைகிறோம். மேகமலை அமைந்துள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மிகவும் அடர்ந்த காடுகளை கொண்ட மலை பிரதேசங்கள். இந்த மலை காடுகள் தான் வைகை ஆற்றின் பிறப்பிடம். ஆங்கிலத்தில் ரெயின் ஃபாரஸ்ட் என அழைக்கப்படும் ஆண்டின் பெரும்பகுதி ஈரப்பதம் அதிகமாகவும் அவ்வப்போது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி இது. இங்கு சுற்றிலும் உள்ள வெள்ளிமலை வனசரகத்தில் சமீபத்தில் கூட புலி, கருஞ்சிறுத்தை என அரிய வகை உயிரினங்கள் வனத்துறையினரின் இரகசிய கேமராக்கள் மூலம் படம் பிடிக்கப்பட்டன. யானைகள் உட்பட மேலும் பல உயிரினங்களுக்கு இந்த காடுகள் இருப்பிடம். மேகமலையை சுற்றி சுருளி அருவியும், தென்மேற்கே கேரள மாநிலத்தின் பெரிய ஆறு என அழைக்கப்படும் பெரியார் நதியின் பிறப்பிடம் மற்றும் பெரியாறு புலிகள் சரணாலயமும் அமைந்துள்ளன. தென்கிழக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் காடு பகுதிகள், வடக்கே தேனி பகுதியில் கூட காடு பகுதிகள் என மத்தியில் மேகங்களை சுமந்த மலையாக காட்சியளிக்கின்றது இந்த குன்றுகள். இயற்கையின் பிரம்மாண்டம் மற்றும் மாசுபடாத அழகு உலகில் எங்காவது எஞ்சியுள்ளதா என்று வருத்தப்படும் இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இந்த காடு அமைந்துள்ளது. இதையும் சுற்றுலா தலமாக மாற்றாமல் சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற வறண்ட மாவட்டங்களுக்கு நீராதாரம் இந்த மலைக்காடுகள் தான் என்று உணர்ந்து இதை அதிகப்படியான கவனத்துடன் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. இந்த மேகமலை காடுகளில் பெய்யும் மழை பல காட்டாறுகளாக உருவெடுத்து மலைகளில் இருந்து உருண்டோடி ஒன்றின் பின் ஒன்றாக கூடி வைகை என்ற நதியை உருவாக்குகின்றன. இந்த பகுதியில் பல முக்கியமான அணைகள் உள்ளன. மணலாறு அணை, வெண்ணியாறு அணை, ஐவேவிஸ் அணை மற்றும் இரவங்கலாறு அணைகள் ஆகும். சுருளி அருவிக்கு வரும் தண்ணீரின் மூலதனமே மேகமலைதான். இரவங்கலாறு அணையிலிருந்து வரும் கசிவு நீர்தான் சுருளி அருவிக்கான பிரதானமான நீராதாரம். மேலும் இந்த அணை பகுதி நிரம்பும் பொழுது உபரி நீரை சுருளி அருவிக்கு திறந்து விடுவார்கள். இந்த அணைகளின் நீரை வழிமுறைப்படுத்திதான் சுருளியார் நீர்மின் நிலையம் மூலம் மின்சார உற்பத்தி நடைபெற்று வருகின்றது. வட்டப்பாறை, மகாராஜா மெட்டு போன்ற இயற்கை எழில் கொஞ்சம் மலை கிராமங்கள் இங்குதான் உள்ளன. இதுவரை அனுபவிக்காத ஒரு அமைதி, காற்றுக்கு கூட சுவை உண்டு, நீருக்கு இவ்வளவு தெளிவு, பச்சை நிறத்திற்கு இத்தனை வடிவம் என பல புதுமைகளை ஒரே இடத்தில் இங்கு மட்டும்தான் காண முடிகின்றது. வைகை நதி ஒரு தனித்துவ நதி என்ற அடையாளத்தை வரசுநாடு அருகே பெறுகின்றது. ஒரு காலத்தில் வருசநாடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மனித நடமாட்டமின்றி அடர்ந்த காடுகளும் வன உயிரினங்களும் மட்டும் கொண்டதாக இருந்தது. இன்றும் கூட மக்கள் தொகை இங்கு குறைவுதான். பல மலை கிராமங்கள் இருந்தாலும் சுற்றியுள்ள காடுகளின் அடர்த்தி அதிகம். வைகை நதி மேகமலை, வெள்ளிமலைகளில் இருந்து உருண்டோடி பல மலைகளின் பள்ளத்தாக்கில் ஓடி பல தடுப்பணைகளை கடந்து மயிலாடும்பாறை, கடமலை குண்டு போன்ற அழகிய ஊர்களை கடந்தோடுகிறது.
மயிலாடும்பாறை அருகே சின்ன சுருளி நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளியேறும் காட்டாறு வைகை நதியுடன் இணைகிறது. கடல் மட்டத்தில் இருந்து உயர்ந்த மலைபாங்கான பிரதேசங்கள் இவை. இங்கோடும் வைகை நதியின் அகலம் குறுகியதே. தண்ணீரின் தரம் உயர்வாக உள்ளது. எந்தவித கழிவுகளும் இன்றி மலையோடை நீராக தெளிவான குளிர வைக்கும் நதியாக வைகை திகழ்கிறாள். இந்த மலை கிராம மக்கள் வைகை நதியை தங்களின் முழுமுதல் சொத்தாக கருதுவதை கண்கூட காண முடிகின்றது. வயது வித்தியாசமின்றி நதியில் ஆனந்த குளியல், நதி நீரை நம்பி பயிர்கள், நதிக்கரையோரம் ஓய்வு என வைகை நதியை மையப்படுத்தியே அவர்களது வாழ்க்கை நகர்வுகள் உள்ளன. இந்த பகுதிகளில் நாம் படம் பிடிக்க சென்ற பொழுது எத்தனையோ கட்டுப்பாடுகள், அத்தனை பாதுகாப்புகளுக்கான அவசியம் என்ன என்று ஆராய்ந்த பொழுது அடர்ந்த காடுகள் இருப்பதால் சமூக விரோத செயல்கள் நடைபெறாமல் இருக்க இத்தனை கட்டுப்பாடுகள் என தெரிய வந்தது. ஒருபுறம் மேகமலை காடுகளை அழித்து சமூக விரோதிகள் கஞ்சா உள்ளிட்ட போதை பயிர்களை பெரிய அளவிற்கு பயிரிட்டு வருவதாக ஒரு புகார், மறுபுறம் தீவிரவாத அமைப்புகளின் ஊடுருவல்கள் இல்லாமல் தடுக்க வேண்டிய கட்டாயம் என சவாலான காட்டுப்பகுதியாக இது திகழ்கிறது. இது ஒரு புறம் என்றால், புலிகள், சிறுத்தை, யானை என்று எண்ணற்ற வன உயிரினங்களின் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் மனிதர்கள் செல்ல தடை. இதற்கு அருகாமையில் போடி அருகே இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏற்பட்ட காட்டுத்தீயில் மலை ஏற்றத்திற்கு வந்தவர்கள் பலியானது உள்ளிட்ட பல காரணங்களுக்காக மேகமலை, வெள்ளிமலை மற்றும் அதை சுற்றியுள்ள மலைகள், காடுகளுக்கு செல்வதில் கட்டுப்பாடுகள் அதிகம் உள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் அவசியமான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி இந்த பகுதிகளை சுற்றுலா வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் வைகை நதிக்கு உயிரூட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பெரிய அளவிற்கு வைக்கப்படுகின்றது. ஒரு காட்டை உருவாக்குவது என்பது எளிமையான காரியம் அல்ல. அதுவும் இப்படி ஒரு காட்டை மனிதர்களால் என்றும் உருவாக்கிட முடியாது. நமது கேளிக்கை மற்றும் சுற்றுலா என்பதை மறந்து இந்த காடுகள் பாதுகாக்கப்பட்டால்தான் வைகையில் நீர் வந்தால்தான் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட வறண்ட மாவட்டங்களுக்கு நீர் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மேகமலையை ஒரு இயற்கை பொக்கிஷம் என உணர்ந்து பாதுகாக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம் முன்னே உள்ளது. இதற்கு அறிவியல் மற்றும் தொலைநோக்கு இயற்கை பாதுகாப்பு திட்டங்களை தீட்டி இந்த இயற்கை வளத்தை உலகிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக தமிழகம் செயலாற்றி காட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். மலைகளிலிருந்து சமவெளி பகுதியை அடைவதற்கு முன்பே வைகை நதி காய்ந்த ஓடையாக மாறிவிடுகிறது. இது ஒரு மழைக்கால காட்டாறுக்கான குணாதிசயங்களை தான் அதிகம் கொண்டுள்ளது. அப்படி இருக்க வைகை நதியின் கீழ்மடை பகுதிகளுக்கு எப்படி நீர் வருகிறது என்ற கேள்வி நாம் அனைவருக்கும் எழத்தான் செய்கின்றது. இதற்கான விடையை நாம் இந்த பயணத்தில் இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்து கொள்ள உள்ளோம். மலைகளில் வெள்ளி ஓடையாக உருண்டோடி வந்த வைகை சமவெளியில் ஒரு சிற்றாரை காட்டிலும் சிறிய ஓடையாக முள் புதருக்குள் மத்தியில் சுவடின்றி பயணிக்கும் அவலம். துரைசாமிபுரம், ஆத்தங்கரைப்பட்டி, கோவிந்தபுரம் போன்ற ஊர்களை சுற்றிலும் பார்த்தால் வான் உயர ஓங்கி எழுப்பப்பட்டிருக்கும் காற்றாலை காத்தாடிகள், பின்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, அதை தவிர சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இந்த வைகை கரையோர ஊர்களில் எதுவும் இல்லையா என்ற கேள்விதான் இங்கு வரும் வெளியூர் ஆட்களுக்கு எழும். ஒரு திரைப்பட பாடலில் தேனி காற்றை பற்றி உயர்வாக பாடியிருப்பார்கள். இங்கிருக்கும் ராட்சத காற்றாலைகளை பார்த்தால் அதுதான் உடனடியாக நினைவிற்கு வருகின்றது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் என்றுமே செழிப்பாக வளத்துடன் இருந்து வந்த பகுதிகள்தான். இங்கு சுற்றியுள்ள மலைகள், அந்த மலைகளில் இருந்து பெறும் நீர் மற்றும் சத்தான மண்ணை நம்பி பல நூறு ஏக்கர்களில் நெல், வாழை, தென்னை என எத்தனையோ பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன. இது ஒரு புறம் என்றால், கடந்த 20 ஆண்டுகளில் காற்றாலை மின்சாரம் இப்பகுதிகளில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கிழக்கு அடிவாரத்தில் காற்றின் வேகம் மற்றும் திசை காற்றாலை மின்சார உற்பத்திக்கு ஏதுவானதாக அமைந்துள்ளது. இதனால்தான் நாகர்கோவில்,
நெல்லை, தேனி, கோவை என மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பள்ளத்தாக்குகளில் அதிகப்படியான காற்றாலை விசிறிகளை காண முடிகின்றது. அதிகரித்து வரும் நமது மின் தேவையை பூர்த்தி செய்ய சுத்தமான மின்சாரம் தயாரிக்க ஏதுவான திட்டமாக இது திகழ்வதால் இதற்கு பெரும் வரவேற்பும் உள்ளது. சுருளியார் மற்றும் கம்பம் லோவர் கேம்ப் பகுதிகளில் நதியில் நீரோட்டம் குறைந்தால் நீர்மின் நிலையங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவும் குறையும். நிலக்கரி சார்ந்த மின்சாரம் மாசு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் பயனளிப்பதில்லை. சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின்சக்தியை தமிழகம் அதிகம் கவனம் செலுத்துவதற்கு காரணம் இதுவே. காற்றாலை பண்ணைகளை கடந்தோடும் வைகை நதி வந்தடையும் ஒரு முக்கியமான ஊர் கண்டமனூர். தேனியிலிருந்து வருசநாடு செல்லும் பாதையில் அமைதியாக மற்றும் ஒரு கிராமத்தின் தோற்றத்துடன் காட்சியளிக்கும் இந்த ஊர் ஒரு காலத்தில் இந்த பகுதிகளில் நடந்தேறிய அரசியல் நிகழ்வுகளின் மையம். கண்டமனூர் ஜமீன் மற்றும் அவர்கள் ஆண்ட பகுதிகள், அவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான ஒப்பந்தங்கள், இந்த ஜமீன் ஒரு சித்தரிடம் பெற்றதாக சொல்லப்படும் சாபம், இந்த ஜமீனின் அரசர்கள் மற்றும் அவர்களின் ஆடம்பர வாழ்க்கை என எத்தனையோ சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. ஆனால் இது எதுவுமே நடக்காதது போல் காட்சியளிக்கும் இன்றைய ஊரை பார்த்து குறைத்து எடை போட்டால் நஷ்டம் நமக்கே. ஊரின் தெருக்கள் வழியே கோவில் கோபுரத்தை பார்த்தபடி உள்ளூர் மக்களிடம் அவர்களின் ஊரின் கதை பற்றி கேட்டால் எத்தனை கோணங்களில் எத்தனை சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எடுத்துரைக்கின்றன. சிறப்பான வரலாறு, கலாச்சாரம் என பேசும் அவர்களிடம் வைகை பற்றி கேட்டால் சோர்ந்து விடுகின்றனர். வைகையில் நன்னீர் பெருக்கெடுக்காதா, அது வற்றாத நதியாக மாறாதா என்ற தங்களின் ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. திருநெல்வேலியில் தாமிரபரணி கரையோரம் எப்படி ஒரு அம்பா சமுத்திரமோ அதேபோல் இங்கு தேனிக்கு அருகே வைகை கரையோரம் ஒரு அம்பா சமுத்திரம் கிராமம் உண்டு. நீர் இல்லாமல் ஆங்காங்கே மணல் திட்டுகளுடன் தனது நீளத்திற்கும் அகலத்திற்கும் முள் புதர்களை மட்டும் சுமந்தபடி ஓட்டமின்றி ஒரு தடமாக மட்டும்தான் வைகை நதி இந்த பகுதிகளில் காட்சியளிக்கின்றாள். திடீரென பெய்யும் பெருமழை காலங்களில் மட்டும்தான் வைகையின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் கரைகள் தொட்டு நீரோடுவதை காண முடியும் என்கின்றனர் கிராம மக்கள். எதிர்பார்த்தபடியே காலங்கள் கடந்து இந்த நதியை பார்த்து வருவோர் வருத்தத்துடன் நம்மிடம் பதிவிடுவது அவர்கள் குடித்த வைகை நீர் இன்று அவர்களது பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ இல்லை என்பதுதான். வைகை சார்ந்த நினைவுகளை மட்டும் சுமந்தபடி இந்த நதியில் நீர் வராதா என மேகத்தையும் மலையையும் பார்க்கும் அவர்களுக்கு நம்பிக்கை தருவதற்கு சுவடுகள் மிக குறைவு. வைகை ஒரு நதி என்பதை மறந்து அதில் குப்பைகளை கொட்டி மணல் திருடி அது ஓடத் தொடங்கிய சில மைல் தூரத்திலேயே அந்த நதியை உயிரிழக்க செய்ய பல சமூக விரோத செயல்கள் தினம்தோறும் நடந்தேறி வருகின்றன. இது ஏதோ யாருக்கும் தெரியாத பகுதி அல்ல. ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள்தான் இவை. ஒரு விஐபி அந்தஸ்தை பெற்ற இந்த பகுதிகளில் வைகையை காக்க பல கோணங்களில் முயற்சிகள் அவசியம் என்பதை காட்டிலும் ஒரு கட்டாயம் என்பதே இன்றைய உண்மை. இப்படி காய்ந்த வைகை தன்னுடன் இணைத்து கொள்ளும் ஒரு முக்கிய நீர் ஆதாரம்தான் முல்லை பெரியார் நதி. இந்த நதியின் நீர்தான் வைகைக்கே நீரோட்டம் அளிப்பது. கீழ்மடை கிராமங்களுக்கு உயிரோட்டமாகவும் திகழ்கிறது. அந்த நதியின் நீர் நம்மை வந்தடைய எத்தனையோ பொறியியல் ஆளுமைகளின் விடாமுயற்சிதான் முக்கிய காரணம். அது குறித்து அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம்.